ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அனிஸ்டெக் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 2025ல் ப்ராப்பராக ஒரு பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் கூட நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ வந்து நம்ம மொபைல் ஃபோனை பயன்படுத்தி எப்படி நம்ம பேபாலில் ஒரு அக்கௌண்ட்டை ப்ராப்பராக கிரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோனில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பேபால் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓப்பன் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் இப்போ சொல்ல போகிற மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோனில் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? க்ரோம் ஓப்பன் பண்ணி PayPal.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க. ஸோ இந்த பேஜில் டாப்பில் சைன் அப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் பர்சனல், பிஸ்னஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் நார்மலாக பேடிஎம், ஜிபே யூஸ் பண்ணுற மாதிரி மணி சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா பர்சனலில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுவே பிஸ்னஸ் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பர்சனலை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டரை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஜிமெயில் ஐடியை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ என்டர் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஃபோன் நம்பர் கேட்கும். ஓகேவா? ஸோ உங்களோட பேபால் ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட மெயின் ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ண கேட்கும். ஓகேவா? அது உங்களோட பேபால் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு தான். ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் டஃப்பாக என்டர் பண்ணுங்கள், அப்போ தான் செக்யூராக இருக்கும் அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் பட்டனை கீழே நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ கண்ட்ரி கேட்பாங்க, ஃபுல் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம். ஸோ இந்த இடத்துல நேம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. பேங்க் பாஸ்புக்கில் உங்கள் நேம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் சிங்கிள் நேம்னா ஃபர்ஸ்ட் நேமில் நேமையும் லாஸ்ட் நேமில் இனிஷியலையும் போட்டுக்கோங்க. ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் நேமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேமில் வந்து ஃபஸ்ட் நேமையும், மிடில் நேமில் செகண்ட் நேமையும், லாஸ்ட் நேமில் இனிஷியலையும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க டேட் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் லோடிங் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வந்ததுக்கப்புறமா இதில் அட்ரஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ கரெக்டாக அட்ரஸ் எல்லாமே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ரஸ் எல்லாம் என்டர் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற 2 செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2 செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோடிங் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பேபால் அப்படின்னு காமிக்குதா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் தான் லோடிங் ஆகுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை, அதாவது உங்கள் கார்டை வந்து லிங்க் பண்ணுற ஆப்ஷன் கேட்குதா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மெயில் வரும் பாருங்கள், கன்ஃபார்ம் யுவர் ஜிமெயில் அக்கௌண்ட்டுன்னு. ஸோ இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இருக்க ஜிமெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணி புதுசாக வந்திருக்க அந்த வெரிஃபிகேஷன் மெயிலை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயில் ஓப்பன் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் மை இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கன்ஃபார்மை கிளிக் பண்ணதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்ச பேபால் ஆப் தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து அது விசிபிள் ஆகாது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும் வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வெரிஃபிகேஷனை முடிச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு எல்லாம் கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே கரெக்டாக என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் லோட் ஆகி ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட ஹோம் பேஜ். இனிமேல் நம்ம வெப்சைட்டில் ஒர்க் பண்ண போகிறது இல்லை, டேரெக்ட் இந்த ஆப்பில் தான். சரியா? நெக்ஸ்ட்டு டாப்பில் வந்து ப்ரொஃபைல் ஐகான் பக்கத்தில் ஒரு ரெட் டாட் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ண கேட்கும். ஓகேவா? ஸோ கன்ஃபார்ம் வித் கூகுள் அப்படிங்கிற பட்டனை இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோனில் இருக்க எல்லா இமெயில் ஐடியும் இப்போ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த ஐடியை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஐடிக்கு, அதாவது இந்த பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்களோ அதை கிளிக் பண்ணி உங்கள் பேபாலில் இருக்க கூகுள் அக்கௌண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே பேஜில் நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகேவா? ஸோ அந்த ஓடிபி எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணணும். ஸோ இந்த பேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி நிமித்தமாக உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகாது, பிளாங்காக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஓடிபி நம்ம என்டர் பண்ணதுக்கப்புறமா எகைன் ஒரு மெசேஜ் வந்திருக்கு, தேங்க்ஸ் ஃபார் கன்ஃபார்மிங் யுவர் ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து மெசேஜில் சொல்லிட்டாங்க எகைன் நீங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண
இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து கரெக்டாக என்டர் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? அதாவது ஆப்லே பண்ணால் போதும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்தாச்சு. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எகைன் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஆப்பை. ஏன்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சாச்சு இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எகைன் பாஸ்வேர்ட் கேட்குது. நம்ம வந்து பாஸ்வேர்டை என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் உங்களுக்கு விசிபிள் ஆகாது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபிகேஷன் முடிச்சு நம்ம ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் தான் வரும். ஸோ வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லைனா செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இன்டர்ஃபேஸ் வந்து திருப்பியும் இந்த மாதிரி வந்துடுச்சா? இதில் கீழே இருக்க வேலட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண கேட்கும். இதில் ஆட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேங்க் டீட்டெயில்ஸில் ஆட் பண்ணுற பேஜ் வந்துடும். ஓகேவா? இந்த பேஜும் உங்களுக்கு விசிபிள் ஆகாது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பாஸ்புக்கில் இருக்க பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மெயில் வந்திருக்கும், பேங்க் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு மெயினான விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நமக்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி காமிக்கும். ஓகேவா? உங்கள் பேங்க் நேம் எல்லாம் காமிக்கும். ஸோ பக்கத்திலே கன்ஃபார்ம் பேங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு எரர் சிம்பிள் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்டெப்லேயே ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இது மூலமாக நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது உடனே பண்ண முடியாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ்க்கு உள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. நீங்கள் ஆட் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட் கரெக்டு தானே அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 2 அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 2 அமௌண்ட்டையும் நம்ம அதில் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். ஸோ இந்த 2 அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஃபார்மேட்டில் தான் இருக்கும். சரியா? ₹1.17 இருக்கலாம், ₹1.25 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அனுப்பின சின்ன 2 அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆனதுக்கப்புறமா தான். ஓகேவா? ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி காலையில் தான் எனக்கு அந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம பேபால் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸுக்கு வாங்க. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்ததுக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் வேலெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வேலெட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ண பேங்க்கோட நேம் இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பேங்க்னு கொடுத்துருப்பாங்க இல்லை? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகாது. ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு எனக்கு ரிசீவ் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஒருக்கா பார்த்தீங்கன்னா ₹1.17, இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா ₹1.15. ஸோ இந்த மாதிரி 2 வாட்டி கிரெடிட் ஆகிருக்குல்ல? ஸோ இதை முதல்ல கிரெடிட் ஆன அமௌண்ட்டை முதல் காலத்துலேயும் ரெண்டாவதாக கிரெடிட் ஆன அமௌண்ட்டை ரெண்டாவது காலத்துலையும் என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் உங்களுக்கு விசிபிள் ஆகாது, பிளாங்காக தான் இருக்கும் செக்யூரிட்டி நிமித்தமாக. ஓகேவா? ஸோ என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நமக்கு மெயிலும் வந்துடுச்சு, தேங்க்ஸ் ஃபார் கன்ஃபார்மிங் யுவர் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் பேங்க் டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டெப்பு. ஸோ இதே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டெப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபாலில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. நார்மலாக பேமெண்ட் ரிசீவ் அண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இது மெத்தடில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாகவே நம்ம பேபாலில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நம்ம வந்து மணி ரிசீவ் அண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.